ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மஹி. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்று காலை வேளையில் வருண் தனது அறையில் உள்ள பாத்ரூமில் குளித்து கொண்டிருந்தான். நித்யா சமையலறையில் தன் அத்தைக்கு உதவியாக அங்கு சமையல் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது வருண் பாத்ரூமின் உள்ளே இருந்தவாறு, ஏ நித்யா, எங்கடி இருக்க, சீக்கிரம் வா என்று நித்யாவின் பெயரை கத்தி கொண்டிருக்க, நித்யாவும் வருண், இதோ வரேன் என்று கூறியபடி தன் அத்தையிடம், அத்தை, என்னன்னு தெரியல, அவர் கத்திட்டு நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் என்று நித்யா சொல்லி முடிக்கும் முன்பாகவே, நித்யா நீ போமா, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான், அடுப்பில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, இதை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன், நீ போ என்று நித்யாவின் அத்தை கூற, நித்யாவும் வேகமாக தன் அறையின் உள்ளே நுழைந்தாள். உள்ளே நுழைந்தவள் பாத்ரூம் டோரின் அருகே வெளியே நின்றபடி, வருண், என்ன வேணும், எது கூப்பிட்டீங்க? அதுவா, ஒன்றும் இல்லடி, டவல் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன், அதை மட்டும் எடுத்துக்கொடு என்று உள்ளே இருந்தவாறு வருண் கூற, என்ன, டவலை மறந்துட்டீங்களா, புதுசாக இருக்கே. ஏய், டவல் எடுத்துக்கொடுறி என்று வருண் கூற, நித்யாவும் கட்டிலில் கிடந்த டவலை எடுத்து பாத்ரூமின் அருகே சென்றாள். வெளியே நின்றபடி பாத்ரூமின் கதவை தட்ட அந்த கதவை திறந்தான் வருண். நித்யா தன் கையை மட்டும் நீட்டியபடி டவலை வருணிடம் கொடுக்க, அப்போது வருண் நித்யாவின் கையை பிடித்து சட்டென்று அவளை உள்ளே இழுத்து கதவை மூடிக்கொண்டான். நீண்ட நேரத்திற்கு பிறகு நித்யா அந்த பாத்ரூமில் இருந்து ஈரமான ஆடையுடன் சற்று வெக்கம் கொண்டவாறே சிரித்து கொண்டு வெளியே ஓடி வந்தாள். நித்யாவின் பின்னே வருண் தனது ஈரமான தலைமுடியை தன் விரலால் கோதியபடி நித்யாவை ரொமான்டிக்காக பார்த்தபடி வெளியே வந்தான். பின்னால் திரும்பி வருணை பார்த்த நித்யா, ஐயோ வருண், என்ன நீங்க டவல் கூட கட்டாம அப்படியே வெளியே வந்துட்டீங்க? ஏண்டி, இவ்வளோ நேரம் பாத்ரூம்குள்ள இப்படி தான் இருந்தேன். வருண், இதென்ன பாத்ரூமா, டவலை கட்டுங்க என்று கூறியபடி சற்று சிரித்து கொண்டவாறே தன் கையில் இருந்த டவலை வருணின் மீது தூக்கி வீசினாள். அந்த டவலை பிடித்து கொண்ட வருண் நித்யாவை பார்த்து கிண்டலாக சிரித்து கொண்டபடியே அந்த டவலை கட்டி கொண்டான். பின் இருவரும் தங்கள் ஆடைகளை மாற்றிவிட்டு வெளியே செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தனர். வருண், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் என்று நித்யா வருணிடம் கேட்க, எங்கேயாச்சும் போக வேண்டியதான், ஏதோ பிளான்லாம் பண்ணலடி என்று கண்ணாடியை பார்த்து தன் தலைமுடியை சரி செய்து கொண்டவாறே வருண் கூறினான். பரவாயில்ல வருண், சொன்ன மாதிரியே என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களே, நான் கூட நேற்று நைட்டு என்னை சமாதானப்படுத்துறதுக்கு தான் அப்படி சொன்னீங்களோன்னு நினச்சேன் என்று நித்யா நக்கலாக கூறிக்கொண்டு அவளது கூந்தலை வாரிக்கொண்டிருந்தாள். அப்போது வருண் நித்யாவின் பின்னால் சென்று, பொண்டாட்டி, என்னடி இப்படி சொல்லிட்ட, நான் எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லணும், ஏன் இதுக்கு முன்னாடி நான் வெளியே கூட்டு போனதே இல்லையா என்ன என்று வருண் நித்யாவிடம் கேட்க, அப்படி இல்லை, ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஊரில் என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, அதான் அந்த மாதிரியே இப்போவும் மறந்துடுவீங்களோன்னு நினச்சேன் என்று நித்யா வருணிடம் கூறினாள். ஏண்டி, ஏதோ ஒரு தடவை கூட்டிகிட்டு போகலான்னு அதே சொல்லிகிட்டு இருக்க, உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுடி என்று கூறியபடி நித்யாவின் இடையை கிள்ளினான் வருண். வலிக்குது வருண், கையெடுங்க. சரி, எனக்கு இந்த புடவை எப்படி இருக்கு, நான் அழகா இருக்கனா என்று நித்யா வருணிடம் கேட்க, ஏய் லட்டு, இதெல்லாம் ஒரு கேள்வியா, நீ எப்போவுமே அழகுதாண்டி என்று வருண் கூறி நித்யாவின் இடையை பிடித்து அவன் அருகே நெருக்கமாக இழுத்தான். சரி சரி, இப்போதான் ஒழுங்காக சாரி கட்டியிருக்க, மறுபடியும் சரியை கழட்ட வச்சிடாதீங்க என்று நித்யா வருணிடம் கூற, ஏன் கலட்டினா என்ன என்று வருண் கேட்டுக்கொண்டே நித்யாவை நெருங்கினான். ஐயோ வருண், விடுங்க, போங்க, போய் ஷர்ட்டை மாற்றிட்டு ரெடி ஆகுங்க, டைம் வேற ஆயிட்டுருக்கு என்று நித்யா கூறி விலகி சென்றாள். பின் இருவரும் தங்களது வீட்டிலிருந்து கிளம்பினர். வெளியே வந்த வருண் தனது காரின் கதவை திறந்து உள்ளே செல்ல, வருண் நில்லுங்க, என்ன பண்ணுறீங்க என்று நித்யா வருணிடம் கேட்க, ஏண்டி, காரை ஸ்டார்ட் பண்ணால் தானே போக முடியும், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குற
என்று வருண் கூற, நம்ம 2 பேரும் போகிறதுக்கு எதுக்கு கார்? வாங்க நம்ம பைக்லேயே போகலாம் என்று நித்யா வருணிடம் கூறினாள். ஏய் அதுக்கு இல்லடி, சம்மர் வேற, வெயில் ரொம்ப அடிக்கும், நீ வேற சாரி கட்டியிருக்க, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு தான். வருண், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு உங்கள் கூட பைக்கில் போகணும் அவ்வளோதான் என்று கூறி நித்யா அவன் பைக்கின் அருகே வந்து நின்றாள். வருணும் சிரித்து கொண்டே தனது காரை விட்டு இறங்கி அவனது பைக்கில் ஏறி தனது பைக்கை ஸ்டார்ட் செய்தான். பின் வருண் மற்றும் நித்யா இருவரும் பைக்கில் சென்றனர். வருண், இப்போ நம்ம எங்கே போகிறோம் என்று நித்யா வருணிடம் கேட்க, அதாண்டி நானும் யோசிச்சுட்ருக்கேன், நீ வேற சாரி கட்டியிருக்க, பேசாமல் நம்ம ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகலாமா என்று வருண் நித்யாவிடம் கூற, ஓகே வருண், நம்ம கோயிலுக்கே போகலாம் என்று இருவரும் ஒரு கோயிலுக்கு வந்தனர். கோவிலுக்கு வந்து இறங்கியவுடன் ஒரு கடையில் ஒரு பாட்டி பூ விற்று கொண்டிருந்தார். அதை கண்ட வருண், ஏய் பொண்டாட்டி, நீ பூவே வைக்கல, வா உனக்கு வாங்கி தரேன் என்று அந்த கடையின் அருகே நித்யாவை அழைத்து சென்று, பாட்டி ஒரு முளை மல்லிப்பூ கொடுங்க என்று வருண் அந்த பூக்கார பாட்டியிடம் கேட்க, ஆமாம் இது யாருப்பா, உன் பொண்டாட்டியா என்று அந்த பாட்டி வருணிடம் கேட்டார். ஆமாம் பாட்டி, என் பொண்டாட்டி தான். அப்படியா, ரொம்ப லட்சணமாக இருக்காப்பா உன் பொண்டாட்டி, இவ்வளோ அழகான பொண்டாட்டிக்கு ஒரு முளை மல்லிகைப்பூ வாங்கித்தர, ஒரு 2 முளை சேர்த்து வாங்கித்தாயேன் என்று அந்த பாட்டி வருணிடம் கூற, அதுவும் சரிதான், என் பொண்டாட்டி எப்போவுமே அழகு தானே, நீங்கள் இன்னும் 2 முழம் இல்லை 3 முளை கூட கொடுங்க என்று கூறி வருண் அந்த பாட்டியிடம் பூவை வாங்கினான். ஏ பொண்டாட்டி, இந்தா இதை வச்சுக்கோ என்று வருண் நித்யாவிடம் அந்த பூவை நீட்ட, அட என்னப்பா நீ, புருஷங்காரன் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி தந்தா மட்டும் பத்தாது, அதை பொண்டாட்டி தலையில் வச்சு விடணும், அப்போ தான் உங்கள் உறவு சந்தோஷமாக நீடிக்கும் என்று அந்த பாட்டி வருணிடம் கூற, அதற்கு வருண் சிரித்து கொண்டே நித்யாவிற்கு அந்த பூவை வைத்து விட்டான். பின் வருண் மற்றும் நித்யா இருவரும் கோவிலுக்குள் சென்றனர். கோவிலை சுற்றி கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு மரத்தில் ஒரு சில பெண்கள் தொட்டிலை கட்டி கொண்டிருந்தனர். அதை கண்ட நித்யா அந்த மரத்தின் அருகே சென்றாள். அந்த மரத்தின் அருகே ஒரு பாட்டி தொட்டில்களை விற்று கொண்டிருந்தார். அப்போது நித்யா அந்த பாட்டியிடம் சென்று, பாட்டி, எதுக்காக எல்லாரும் இந்த மரத்தில் தொட்டில் கட்டிட்டு இருக்காங்க? அதுவாமா, இந்த தொட்டிலை வாங்கி இந்த மரத்தில் கட்டினா அவங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இங்கே வர எல்லாரும் குழந்தையே இல்லாமல் தான் வருவாங்க. இங்கே வந்து தொட்டிலை கட்டி விட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும்மா என்று அந்த பாட்டி நித்யாவிடம் கூற, அப்படியா பாட்டி, அப்போ எனக்கு ஒரு தொட்டில் கொடுங்க, நானும் கட்டுறேன். இந்தாம்மா வாங்கி கட்டு, நீ மனசில் நினைக்கிற மாதிரியே நல்லபடியாக குழந்தை பிறக்கும் என்று அந்த பாட்டி நித்யாவிடம் ஒரு தொட்டிலை கொடுத்தார். வருண், வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து தொட்டில் கட்டுவோமா என்று நித்யா வருணிடம் கூறினாள். ஏய் பொண்டாட்டி, இதெல்லாம் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் குழந்தையே இல்லாதவங்க கட்டுறது, நமக்கு இப்போ தானடி கல்யாணம் ஆயிருக்கு என்று வருண் நித்யாவிடம் கூற, அதனால என்ன வருண், குழந்தை எப்போ பிறந்தா என்ன, பிறக்கிற குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் என்று நித்யா வருணிடம் கூற, இருவரும் அந்த தொட்டிலை அந்த மரத்தில் கட்டினர். சரி வருண், வாங்க நம்ம போய் சாமி கும்பிடலாம் என்று நித்யா கூற, இருவரும் அந்த சன்னதியில் வழிபட்டு கொண்டிருந்தனர். நித்யா கண்களை மூடி கடவுளிடம் வேண்டுதல் வைத்து கொண்டிருக்க, வருணின் கண்கள் நித்யாவை மட்டுமே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தது. தன் கண்களை திறந்த நித்யா தன் எதிரே வருண் கடவுளை தரிசிக்காமல் தன்னை மட்டுமே கவனித்து கொண்டிருப்பதை கவனித்தாள். வருண், என்ன பண்ணுறீங்க? சாமி அங்கே இருக்கு, அங்கே பார்த்து கும்பிடுங்க, என்னையே பார்த்துட்ருக்கீங்க என்று நித்யா கூற, பொண்டாட்டி, சாமி கும்பிடும்போது கூட நீ அழகாக தாண்டி இருக்க என்று வருண் கூறினான். என்னங்க, நம்ம கோயிலில் இருக்கோம், மறந்துட்டிங்களா? ஒழுங்கா சாமி கும்பிடுங்க என்று நித்யா வருணிடம் கூற, வருணும் சற்று சிரித்து கொண்டவாறே கடவுளை வழிபட ஆரம்பித்தான். இருவரும் தரிசனத்தை முடிக்க அங்கு உள்ள குங்குமத்தை எடுத்து நித்யாவின் நெற்றியில் வைத்து விட்டான் வருண். நித்யாவும் வருணை பார்த்து அழகாக சிரித்தாள். பின் இருவரும்
அந்த கோவிலில் ஒரு இடத்தில் வந்து அமர்ந்தனர். அப்போது நித்யா வருணிடம், ஆமா வருண், நீங்கள் சாமிக்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க என்று நித்யா கேட்க, வேணுனது வெளியே சொன்னால் பழிக்காதிரி பொண்டாட்டி என்று வருண் நித்யாவிடம் கூற, சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள் நித்யா. ஏய், இப்போ எதுக்கடி சிரிக்கிற? பின்ன என்ன வருண், ஏதோ சின்ன பையன் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. சரி, நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னு சொல்லுங்க பாப்போம் என்று நித்யா வருணிடம் கேட்டாள். நீ என்ன வேண்டியிருக்க போற? உங்கள் அப்பா நல்லா இருக்கணும், இன்னும் நிறையா சம்பாரிச்சு சென்னை சிட்டியே வளைச்சு போகணுன்னு வேண்டியிருப்ப என்று வருண் கிண்டலாக நித்யாவிடம் கூறினான். வருண், என்ன நீங்க? நான் சீரியஸாக கேட்டுட்ருக்கேன் என்று நித்யா வருணிடம் கூற, ஏண்டி நீ என்ன வேணுன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்ன பையன் பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் வேற என்னடி வேண்டிக்கிட்ட? அதுவா, நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னா, சீக்கிரமே ஹேமா பாப்பாவுக்கு எல்லாம் சரியாகி பழைய மாதிரி அவங்க எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் என்று நித்யா வருணிடம் கூற, அதற்கு வருண் நித்யாவை பார்த்து அழகாக புன்னகைத்து கொண்டே, நித்யா, நானும் அதை தான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன் என்று வருண் கூறியதும் நித்யா சிரித்து கொண்டே வருணின் தோளில் சாய்ந்து கொண்டாள். சிறிது நேரத்திற்கு பின் இருவரும் அந்த கோவிலில் இருந்து வெளியே சென்றனர். அப்போது வருண் நித்யாவிடம், ஏய் நித்யா, பக்கத்தில் ஒரு தேட்டர் இருக்கு, அங்கே போகலாமா என்று வருண் கேட்க, போலாமே என்று நித்யா வருணிடம் கூறினாள். பின் இருவரும் அந்த தியேட்டரின் வாசலை வந்தடைந்தனர். பைக்கை விட்டு இறங்கிய நித்யா, வருண், என்ன இது, ஹாலிவுட் மூவியா என்று நித்யா வருணிடம் கேட்க, அதற்கு வருண், ஆமாம், ஹாலிவுட் மூவி தான். ஏன், நீ ஹாலிவுட் மூவிலாம் பார்க்க மாட்டியா என்ன? பார்ப்பேன், சும்மா கேட்டேன். சரி வா, உள்ளே போகலாம் என்று கூறி நித்யாவை உள்ளே அழைத்து சென்றான் வருண். வருண், ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடலாமா? ஏய், இப்போவே வா, இன்டர்வலப்போ வாங்கிக்கலாண்டி. இல்லை வருண், லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு. சரி வா, வாங்கி தரேன் என்று வருண் நித்யாவை அங்கு உள்ள கேன்டீனுக்கு அழைத்து சென்றான். அங்கே பணிபுரியும் ஒருவரிடம் நித்யா, அண்ணா ஒரு பாப்கார்ன் என்று கூற, நித்யாவை கண்ட அவர், ஐயோ நீயா என்று பயந்து போய் அந்த வாலிபர் கூற, அண்ணா எதுக்கு என்னை பார்த்து இப்படி பயப்படுறீங்க? ஏம்மா, நீ அன்னைக்கு பண்ண கலாட்டாவுக்கு உன்னை பார்த்து பயப்படாம? அண்ணா பயப்படாதீங்க, நான் அன்னைக்கு மாதிரி பாப்கார்னுக்கெல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டேன். அப்படியா, உன்னை எப்படி நம்புறதுமா என்று கூறியபடி அந்த வாலிபர் நித்யாவின் அருகே வருணை கவனித்தான். சார் நீங்களா? நீங்கள் தானே சார் அன்னைக்கு இந்த பொண்ணுக்கிட்ட இருந்து எங்களை காப்பாற்றினது? ஓ, உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பாவம் சார் நீங்கள், இருந்தாலும் உங்கள் ஜோடி பொறுத்த சூப்பர் என்று அவர் கூற, வருண் நித்யாவை பார்த்து சற்று சிரிக்க ஆரம்பித்தான். ஆமாண்ணா, எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஜோடியாக உங்கள் தேட்டருக்கு வரோம் என்று நித்யா கூற, அந்த வாலிபர் ஒரு பாப்கார்ன் பாக்ஸை எடுத்து நித்யாவின் கையில் கொடுத்தார். எவ்வளோ ஆச்சு என்று வருண் கேட்க, இல்லை சார், காசெல்லாம் வேணாம், என் சிஸ்டருக்கு எனக்கு பாப்கார்ன் ஃப்ரீ தான் என்று அவர் கூற, நித்யா மற்றும் வருண் இருவரும் சிரித்து கொண்டபடி அங்கிருந்து புறப்பட்டு உள்ளே சென்று அமர்ந்தனர். அப்போது நித்யா, வருண் என்னங்க, இந்த தேட்டரில் ஆளே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நல்லாவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதான் எந்த ஆடியன்ஸும் இல்லாமல் இருக்காங்க என்று நித்யா வருணிடம் கேட்க, ஏய் அதெல்லாம் தெரிஞ்சு தாண்டி உன்னை கூப்பிட்டு வந்தேன் என்று வருண் நித்யாவிடம் கூறினான். என்ன, தெரிஞ்சிருந்தோ எதுக்கு இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க வருண்? ஏ பொண்டாட்டி, உன்னை யார்டி இங்கே படம் பார்க்க கூப்பிட்டு வந்தது என்று கூறி நித்யாவின் காது மடலில் ஒரு முத்தம் வைத்தான் வருண். ஐயோ புருஷா, அப்போ நீ படம் பார்க்குறதுக்கு என்னை கூட்டிகிட்டு வரலையா என்று நித்யா வருணிடம் கேட்க, அதற்கு வருண் நித்யாவின் வாயில் கை வைத்து, ஏ பொண்டாட்டி எதுவும் பேசாத என்று கூறி நித்யாவின் இதழை ஈரம் செய்ய ஆரம்பித்தான். இவ்வாறு இருவரும் நீண்ட நேரம் தங்களது முத்தத்தை பரிமாறிக்கொண்டிருக்க, அப்போது வருணின் கைகள் நித்யாவின் மேனியில் எல்லை மீற ஆரம்பித்தது. வருண், வருண் என்ன பண்ணுறீங்க? நம்ம தேட்டர்லேயே உட்கார போகிறதில்ல,
படம் முடிஞ்சதும் எந்திரிச்சு வெளியே போகணும் என்று கூறி நித்யா வருணின் கைகளை இழுத்து விட்டாள். பொண்டாட்டி, என்னடி கையை தட்டி விட்டுட்ட? என்னால் முடியல நித்யா என்று கூறி மீண்டும் அவனது கைகளால் நித்யாவின் மேனியை தீண்ட, வருண் வேணாம், சொன்னா கேளுங்க, கூச்சமா இருக்கு என்று நித்யா நெளிந்து கொண்டே வருணிடம் கூறினாள். ஏய் என்னடி, ஏதோ புதுசாக தொடுற மாதிரி ரொம்ப சினுங்குற? இல்லை வருண், அது நம்ம வீட்டில் பெட்டில் கம்ஃபர்டபுளாக பண்ணதுனால அமைதியாக இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் இப்படி பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது என்று நித்யா வருணிடம் கூறினாள். ஏண்டி, அதான் தேட்டரில் ஆளே இல்லையே, அப்புறம் என்ன? அப்படி இருந்தும் நம்ம கார்னர் சீட்டில் தானே உட்காந்துருக்கோம் என்று வருண் நித்யாவிடம் கூறிவிட்டு அவளது கழுத்தை கடிக்க, அச்சோ கொஞ்ச நேரம் சொல்கிறத கேளுங்க. என்னதான் ஆளுங்க அவ்வளவா இல்லைனாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்கே வேணா, நம்ம வீட்டில் போய் பார்த்துக்கலாம். என் சமத்து புருஷன் தானே என்று நித்யா வருணின் கன்னத்தை கிள்ளி கூற, வருணும் ஒளி பயந்தாங்கொழி என்று கூறி வருண் தன் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டான். அதை கண்டு நித்யா சிரித்தாள். சிரிக்காதடி, உன்னை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, நீ எதுக்குமே லாய்க்கில்ல என்று வருண் நித்யாவிடம் கூறினான். நித்யாவும் சிரித்து கொண்டவாறே வருணின் தோள் மேல் சாய்ந்து படம் பார்த்து கொண்டிருந்தாள். இவ்வாறு இருவரும் அந்த படத்தை முடித்து தியேட்டரில் இருந்து வெளியே வந்தனர். நித்யா, டைம் ஆச்சுடி, வா போய் சாப்பிட்லாம் என்று கூறி வருண் அங்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டிற்கு நித்யாவை அழைத்து சென்றான். பொண்டாட்டி, என்னடி சாப்பிட்ற? எனக்கு 2 தோசை போதும், பெருசாக பசிக்கல. லூஸு, தோசைலாம் மார்னிங் சாப்பிட வேண்டியது, இப்போ லன்ச் டைம் ஆச்சு, இரு நானே உனக்கு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுறேன் என்று கூறி இருவருக்கும் மீல்ஸ் ஆர்டர் செய்தான் வருண். பின் இருவரும் அங்கு ஒன்றாக சாப்பிட்டனர். பின்பு சாப்பிட்டு விட்டு அவர்கள் இருவரும் ஒரு தீம் பார்க்கிற்கு சென்றனர். அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் அங்குள்ள ரைடுகளை பார்த்து கொண்டு இருந்தனர். நித்யா, அங்கே பாரு, ரோலர் கோஸ்டர். என்ன, 2 பேரும் சேர்ந்து ஒரு ரைட் போகலாமா என்று வருண் நித்யாவிடம் கிண்டலாக கேட்க, ஐயோ வருண், ஆளை விடுங்க, என்னால் மறுபடியும் இதில் ஏறி வாந்தி எடுத்துகிட்டு வர முடியாது என்று நித்யா கூறினாள். அதை கேட்ட வருண் சிரித்து கொண்டே, சரிடி, அங்கெல்லாம் போவேணாம், வா ஏதாவது சின்ன ரைடு இருந்தால் போகலாம் என்று கூறி வருண் நித்யாவை அழைத்து சென்றான். இவ்வாறே இருவரும் அந்த தீம் பார்க்கில் தங்களது நேரத்தை சந்தோஷமாக கழித்தனர். பின் இருவரும் அவர்களின் வீட்டிற்கு சென்றனர். தன் அறையில் நுழைந்த நித்யா வருணை பார்த்து, வருண், இன்னைக்கு டே செம்ம ஜாலியாக இருந்துச்சுல்ல என்று நித்யா வருணிடம் கேட்க, ஆமாண்டி, ரொம்ப நாள் கழிச்சு வர 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அதனாலேயே இந்த டே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு என்று வருண் நித்யாவிடம் கூறிக்கொண்டே நித்யாவை பின்னால் இருந்து அணைத்தான். அப்போது நித்யா திரும்பி வருணை பார்த்து, வருண், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. என்னடி புதுசாக ப்ராமிஸ்லாம் கேட்குற? ஆமாம், லைஃப்பில் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ மோசமான சுச்சுவேஷன் வந்தாலும் என்கிட்ட மறைக்காமல் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். உங்கள் மேலே தப்பே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க வருண். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம் என்று நித்யா கூற, ஏய் இதெல்லாம் நீ சொல்லணுமாடி? இதுக்கு மேலேயும் உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உனக்கு தெரியாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ் என்று கூறி நித்யாவின் நெற்றியில் முத்தம் வைத்தான் வருண். நித்யாவும் வருணை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். சிறிது நேரம் செல்ல வருண் தன் சட்டையை கழட்டி அங்குள்ள ஹேங்கரில் மாட்டிக்கொண்டிருக்க, அந்த கட்டிலில் குப்புறப்படுத்தபடி தன் கால்களை ஆட்டிக்கொண்டு நித்யா தனது மொபைல் ஃபோனில் எதையோ ஸ்க்ரோல் செய்து கொண்டிருந்தாள். அப்போது நித்யா வருணிடம், வருண், இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு சென்ட் பண்ணுங்க, நான் ஸ்டேட்டஸ் போடணும். ஏய் நீ அந்த பைத்தியமா? ஏண்டி, நம்ம பர்சனல் விஷயத்த நம்மளோட வச்சுக்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு ஸ்டேட்டஸ் போட்டு ஊருக்கே காட்டிகிட்ருக்க. வருண் சும்மா இருங்க, இத்தனை நாள் நம்ம 2 பேரும் ஒழுங்காக பேசிக்காமல் என்னால் ஒரு லவ் ஸ்டேட்டஸ் கூட ஒழுங்காக போட முடியல. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட ஆளு கூட சேர்ந்து
ஒத்தனை ஸ்டேட்டஸ் போடுவாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கடுப்பாக இருக்கும். இன்னைக்கு நான் ஸ்டேட்டஸ் போடுறேன், எல்லாரும் பார்த்து நல்லா வயிறு எறியட்டும் என்று கூறினாள் நித்யா. அதற்கு வருண் சிரித்து கொண்டே, ஏய் என்னடி நீ சின்ன பொண்ணு மாதிரி பண்ணிட்டு இருக்க என்று கேட்டுக்கொண்டே நித்யாவின் அருகே படுத்துக்கொண்டு அவனது செல்போனில் இருந்த புகைப்படங்களை நித்யாவிற்கு அனுப்பினான். வருண், அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இது ஜஸ்ட் கேர்ள் திங். என்னத்த கேர்ள்ஸ் திங்கோ என்று வருண் சலித்து கொண்டே கூறினான். சரி வருண், நீங்கள் இருங்க, நான் மேலே போய் காயப்போட துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்று நித்யா கட்டிலிலிருந்து எழ, அப்போது வருண் நித்யாவின் புடவை முந்தானையை பிடித்து இழுத்தான். வருண், என்ன பண்ணுறீங்க? ஏண்டி பொண்டாட்டி, இவ்வளோ நேரம் பக்கத்தில் தானே படுத்திருந்த, எனக்கு மூடு வரும்போது கரெக்டாக எழுந்திரிச்சு ஓடுற என்று நித்யாவின் புடவையை பிடித்து கொண்டவாறே வருண் கேட்க, வருண், உங்கள் பொண்டாட்டி உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டா, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன், அது வரைக்கும் சமத்து பையனாக படுத்துருங்க என்று சொல்லிவிட்டு வருணின் கையில் இருந்த தன் சேலையை விடுவித்து கொண்டு அங்கிருந்து வேகமாக மாடிக்கு சென்றாள் நித்யா. நித்யாவை கண்ட பார்வதியும் மாடிக்கு சென்று நித்யாவிடம், நித்யா என்று அவளை அழைக்க, அத்தை, நீங்கள் என்ன மாடிக்கு வந்துட்டீங்க? ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் கீழே போங்க. இல்லை நித்யா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு தான் வந்தேன். என்ன அத்தை, சொல்லுங்க. நித்யா, உங்கள் 2 பேத்துக்குள்ள என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியாதுமா. ஆனால் இப்போது உங்கள் 2 பேருக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் தெரியுது. இதே மாதிரி எப்போவுமே இருங்க. நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா எனக்கு இங்கே தூக்கமே வரமாட்டேங்குது என்று பார்வதி நித்யாவிடம் கூற, அத்தை, நீங்கள் எங்களை பற்றி எதுவும் நினச்சி டென்ஷன் ஆகாதீங்க. நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருக்கோம். என்ன, அப்பப்போ சின்ன சின்ன சண்டை வரும், அதெல்லாம் உங்கள் பையன் என்னை ஈஸியாக சமாதானப்படுத்திடுவார். இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே நாங்கள் 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக தான் இருப்போம். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க என்று நித்யா பார்வதியிடம் கூறினாள். சரி நித்யா, அம்மா இன்னைக்கு எங்கே போனீங்க? அது நிறைய இடத்துக்கு போனோம். பார்க்கு, பீச்சு, தேட்டர், கோயில்னு என்னை நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் என்று நித்யா பார்வதியிடம் கூறினாள். நித்யா, இதே மாதிரி 2 பேரும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்படியே காலத்தை கடத்திட்டு இருக்காம சீக்கிரமே எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுக்கணும். குழந்தை பிறந்தா வரணும் பார்த்துக்க முடியாதுன்னு நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. நீ பெற்று மட்டும் கொடு, நானே குழந்தைய வளர்த்துக்கிறேன் என்று பார்வதி சிரித்து கொண்டவாறே நித்யாவிடம் கூறினார். அதுக்கு என்னத்த, ஒன்று என்ன, ரெட்டை பிள்ளையவே பெற்று தரேன், ஓகே தானே என்று நித்யா கூறிவிட்டு அங்கிருந்து கீழே சென்றாள். தன் அறையின் உள்ளே நுழைந்ததும், ஏண்டி துணி எடுக்க தானே போனேன், அதுக்கு இவ்வளோ நேரமா என்று கட்டிலில் படுத்து கொண்டபடி வருண் கூற, அதுவாங்க, நான் மேலே துணி எடுத்துகிட்டு இருக்கும்போது அத்தை வந்தாங்க, அதான் அத்தை கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன் என்று நித்யா வருணிடம் கூறினாள். என்ன, என் அம்மா மேலே வந்தாங்களா? என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? என்ன சொன்னாங்க என் அம்மா? அதுவா, சீக்கிரமே ஒரு பேரனோ பேத்தியோ பேத்துக்கூடன்னு சொன்னாங்க என்று நித்யா வருணிடம் சற்று வெக்கம் கொண்டவாறே கூற, ஓ அப்படியா, சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன என்று வருண் நித்யாவிடம் கேட்டான். நானா ரெட்டை பிள்ளையா பேத்து தரேன்னு சொல்லிட்டேன் என்று நித்யா கூற, ஓ ரெட்டை பிள்ளையா, அப்போ அதுக்கு எஃபர்ட் கொஞ்சம் அதிகமாக போடணுமே, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் என்று கூறி நித்யாவை வருண் அருகே இழுக்க வருணின் மேல் விழுந்தாள் நித்யா. வருண், என்ன பண்ணுறீங்க? ஏண்டி ரெட்டை பிள்ளை வேணாமா? வருண், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வாங்க என்று நித்யா கூற, என்ன குளிச்சுட்டு வாங்களா? இனிமே நான் குளிச்சுட்டு வாங்கன்னு நீ சொல்லவே கூடாது என்று வருண் நித்யாவிடம் கூற, அப்படியா, அப்போ வேற என்ன சொல்லணும்? அதுவா, வாங்க வருண், 2 பேரும் ஒன்றா சேர்ந்து குளிக்கலாம் தான் சொல்லணும் என்று வருண் நித்யாவிடம் கூறினான். நித்யாவும் சிரித்து கொண்டு, சரிதா, அப்போ வாங்க 2 பேரும் ஒன்றா குளிக்கலாம் என்று கூறி நித்யா வருணை எழுப்ப வருணும் நித்யாவை தூக்கி கொண்டு குளியலறைக்குள் செல்ல
அப்போது நித்யா, வருண், நான் தெரியாம தான் கேட்குறேன். எதுக்கு எப்போ பார்த்தாலும் என்னை பாத்ரூம்குள்ளே இழுத்துட்டு போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்குன்னா அதெல்லாம் சொன்னால் புரியாதுடி. அது ஒரு ஃபீல். ஏன் உனக்கு பிடிக்கலையா என்ன? இல்லை இல்லை, பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, வாய் மூடிட்டு அமைதியாவா என்று கூறி நித்யாவை தூக்கி கொண்டபடியே பாத்ரூமின் உள்ளே நுழைந்து கதவை அடைத்து கொண்டான் வருண். இந்த எபிசோடு இதோட முடியுது. உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். என்னால் ரீசெண்ட் டேஸில் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். என்னை அவ்வளோ திட்டியிருந்தீங்க. எனக்கும் உங்களை வெயிட் பண்ண வச்சு பார்க்கணுன்லாம் ஆசையே கிடையாது. நானும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ஸ்டோரி போடணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் ஸ்டோரி கண்டினியூஸாக போடாததுக்கு ரீசன் நீங்கள் தான். ஏன்னா இத்தனை பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே அவ்வளோவா லைக்ஸ் பண்ணவே மாட்றீங்க. ஒரு எபிசோடும் 30,000க்கு மேலே பார்க்குறீங்க, ஆனால் லைக்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 கூட தொட மாட்டேங்குது. அது என்ன ரீசன்னு எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் மூலமாக தானே எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் லைக்ஸே போடாததுனால எனக்கு ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் ஆகுது. அதனாலேயே என்னால் அடுத்தடுத்த எபிசோடு எழுதவே முடியல. உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்காதான்னு எதுவுமே தெரியாமல் என்னால் எப்படி கண்டினியூஸாக எழுத முடியும்? நான் எல்லா கமெண்ட்ஸும் படிச்சுட்டு தான் இருக்கேன். நிறையா பேர் இனிமேல் வீடியோவே போடாதீங்க, சேனல்லாம் மூடிட்டு போங்க, அப்படி இப்படின்னு அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்தது. எனக்கு புரியுது, நீங்கள் இதை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லலை. இந்த கதை உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, அதுக்காக தான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் விழுகுது. பட் ரீசன் இதுதான். எனக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்குதா பிடிக்கலையான்னு அந்த லைக்ஸ் மூலமாக தான் எனக்கு தெரியும். அதனாலேயே எனக்கு ரொம்ப டவுனாக ஃபீல் ஆகுது. எனக்கு அடுத்தடுத்து அந்த இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி எழுதணுன்ற ஒரு மைண்ட் செட்டே வரமாட்டேங்குது. 30,000 வியூவர்ஸில் ஒரு 1000 லைக்ஸ் கூட வரல. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது. என்னை ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ண வைக்குது. சரி, பார்க்கலாம் இனிமேல் வீடியோஸ்க்கு எவ்வளோ லைக்ஸ் விழுகுதுன்னு. அந்த ஒரு எனர்ஜியில் தான் என்னால் டக்கு டக்குன்னு வீடியோ போட முடியும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி வேறு எதுவும் பெருசாக ரீசன்லாம் கிடையாது. நீங்கள் அவ்வளோ திட்டினீங்க கமெண்ட்டில், அதுக்கு நான் டிசர்வ் தான், நான் வாங்கிக்கிறேன். உங்களை வெயிட் பண்ண வச்சுருக்கக்கூடாது. பட் உங்கள் சைடில் இருந்தும் யோசிச்சு பாருங்கள். நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு வீடியோ போடுறேன்னா ஜஸ்ட் ஒரு லைக் அது நீங்கள் கொடுக்க யோசிக்கிறீங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் இட்ஸ் ஓகே. ஓகே, இனிமேல் நான் கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு என்னை என்கரேஜ் பண்ணால் தான் என்னால் அதை பண்ண முடியும். ஸோ என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஓகே, பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இதுதான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இதெல்லாம் பழகிருச்சு. உங்ககிட்ட சாரி கேட்குறதும், நீங்கள் கமெண்ட்டில் திட்டுறதும், அடுத்து என்கிட்டயே ஓகே தெரியாமல் திட்டிட்டோம், ஸ்டோரி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதும், இதெல்லாம் எனக்கு பழகிருச்சு. இதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ எஸ், வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் போட்டு விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் அது எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் கதைகளை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட நீ இருந்தால் தொடர்கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.